சிவன் ராத்திரி அன்று ஓர் உயிரணு தோன்றி ஓர் தாவர இனத்தை தனக்குள் கவர்ந்து கொண்டால் மின்னிக் கொண்டிருக்கும் உயிரின் தன்னை தாவர இன சத்தால் மூடி மறைக்கப்படும் போது உணவின் சத்து உறைந்து சிவமாகின்றது. அதே போல நாம் வாழ்க்கையில் எண்ணும் பிரியோர் உணர்வின் சத்தை நாம் அறிகின்றோம். ஆனால் உணர்வின் சத்து நமக்குள் உள் நின்று இருளுக்குள் மறைந்து மீண்டும் உயிரின் துணை கொண்டு உணர்வால் அறிகின்றோம். ஆக நாம் சிவத்துக்குள் நாம் எதை எதை எல்லாம் உணர்வுகள் ஆகின்றதோ அந்த உணர்வில் நாம் எண்ணும் போது அதனின் செயலாக அதை அறிந்து கொள்கின்றோம். பிறருடைய தீமையான உணர்வை நாம் கேட்கும் போது மீண்டும் நாம் நல்ல குணங்களை இருளாக சூழச் செய்து விடுகின்றது. ஆகவே இதுதான் சிவன் ராத்திரி என்று இந்த வாழ்க்கையில் என்று நீ மனிதனாக உருவெற்றாய் மகா சிவன் ராத்திரி. அதிலே மற்ற நீ உனக்குள் அறிந்திடும் அறிவின் ஆற்றல் இருளில் மூழ்கிடாது நீ விழித்திரு என்ற நிலையில் எதை விழித்திரு. வாழ்க்கையில் ஒருவர் வேதனைப்பட்டாலும் அந்த வேதனையான நஞ்சு நீ நுகர்ந்தறியும்போது உனக்குள் இருள் சூழ்ந்திடாது, உனக்குள் ஒற்றிடாது, நீ விழித்திரு, அது தொடக்க வேண்டும். அதே போல நாம் வாழ்க்கையில் பிறருடைய நிலைகள் சந்தித்து நாம் பார்ப்போம் என்றால் ஒருவருக்கொருவர் சாபமிட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்போது இந்த சாபத்தின் தன்மை ஒருவன் கெட்டுவிட வேண்டும் என்று இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் நாம் கேட்டுணரும் போது அந்த சாப அலைகள் நமக்குள் வந்தான் இப்படி பேசுகிறானே என்று ஏங்கிவிட்டால் நினைத்து விட்டால் போதும் இந்த உணர்வுகள் நமக்குள் அறிவின் தன்மை மூடி மறைத்து விடுகின்றது. ஆகவே இத்தகைய நிலையில் நீ விழித்திருந்து உனக்குள் உன்னை நல்ல குணத்தை மறைத்திடாது நீ என்றுமே விழித்திருக்க வேண்டும். எவ்வாறு நாம் கையிலே ஒரு பொருளை நாம் செய்கிறோம் என்றால் மிக நஞ்சு கொண்ட பொருளையும் நாம் உருவாக கையிலே தொட்டுதான் செயல்படுத்துகின்றோம். அதனை நீரிலே கழுவினாலும் போகவில்லை என்றாலும் அதனை நீக்கும் சோப்பை கொண்டு அல்லது அதை நீக்கிடும் அரப்பு கொண்டோ மற்ற பொருளை கொண்டு நாம் சுத்தப்படுத்துகின்றோம். அதை தெளிவான நிலை இன்று மருந்து அடிக்கின்றார் என்றால் அதை கைகொண்டுதான் அது கலக்கின்றனர். ஆனால் நீரை விட்டு போகவில்லை என்றால் அதனை மற்ற சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டு அது தொடைத்து வைத்துதான் மீண்டும் உணவாக உட்கொள்கின்றோம். அதிலே நாம் அதனுடைய உசாத்தன்மை இல்லை என்றால் நாம் அதை உணவாக உட்கொண்டால் நம்மை வீழ்த்திவிடும். இதை போன்றுதான் பிறருடைய தீமைகளை நீ கேட்டறிந்தாலும் தீமை செய்வோரை உற்று நோக்கியது பார்த்து உணர்ந்தாலும் அதை உன்னை அறியாது உள் சென்று உன் நல்ல குண என்று மகா சிவன் ராத்திரி நாம் பல கோடி சரீரங்களிலிருந்து உணர்வின் தன்மையானால் உணர்வின் தன்மை கொண்டு நாம் அறிவால் அறிந்து கொள்ளுகின்றோம். இருப்பினும் ஒரு நஞ்சு கொண்ட நிலையில் அறிந்து கொள்ளும் உணர்வின் தன்மை பற்ற பின் இருள் சூழலை செய்து விடுகின்றது. இதை போலதான் அத்தகைய நஞ்சு உன்னை தாக்கிடாது நீ வெளித்தெரு என்றுதான் காவிய படைப்பின் உண்மை. நாமோ இன்று அந்த பிறருடைய கஷ்டங்களை கேட்டறிகின்றோம், பார்த்து உணர்கின்றோம், பத்திரிகை வாயிலாக படிக்கின்றோம். இருப்பினும் நம்மை அறியாமலே நமக்குள் அறிந்திடும் அறிவை இந்த நஞ்சான வேதனைகள் மூடி மறைத்து விடுகின்றது. பின் நம் உடலுக்குள் நோய் என்ற நிலையில் உருவாகும் போது சிந்தித்து செயல்படும் தன்மை இழக்கப்படுகின்றது. சொல்லிலின் இனிமை நயம் மறைகின்றது. வேதனை என்ற உருவிலேயே நமது வாழ்க்கை தொடர்கின்றது. ஆக இதற்கு பேர் நரகலோகம் என்பார்கள். ஆக மனிதனாக முழுமையாக இருப்பினும் இப்போது சில பேர் பார்க்கலாம், கேன்சரில் எத்தனை வேதனைப்படுகின்றார்கள், டிபியில் எத்தனை வேதனைப்படுகின்றார்கள். அதே சமயம் உடல்களில் சிறு புண்கள் வந்தாலும் அதில் எத்தனை வேதனைப்படுகின்றார்கள். குடல் புண் வருவோர் எத்தனை வேதனைப்படுகின்றார்கள். ஈரல் நோய் வருவோர்கள் எத்தனை வேதனைப்படுகின்றார்கள். ஆக சொர்க்கலோகமாக அமைந்த நாம் நம்மை அறியாது பிரிதோர் தீமை அலைகள் நமக்குள் சென்று அது நமக்குள் தீமை விளைப்பிலிருந்து தான் விழித்திருக்க வேண்டும் என்ற நிலைதான் சிவன் ராத்திரி அன்று தெளிவாக எடுத்து அது காவியமாக படைத்து நீ சூட்சம நிலைகளில் இருந்து நீ எதை நுகர்கின்றாயோ அவை உனது உயிர் ஓ என்று ஜீவனாக்கி இன்னென்று உடலாக மாற்றுகின்றது. ஓம் நமச்சிவாய. ஆக நாம் தெளிந்த மனம் கொண்டு நாம் நுகர்ந்திடும் உணர்வின் தன்மை நமக்குள் மகிழ்ந்திடும் நிலையாக அந்த மனம் வருகின்றது, அந்த அணு விளைகின்றது, நமக்கு மகிழ்ச்சியும் தோன்றுகின்றது. ஆனால் ஒரு வேதனைப்படும்
அவரை நாம் பரிவுடன் கவனித்தால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் சென்று அவரில் விளைந்த எந்த அணு உருவானதோ அதை போல நமக்குள்ளும் அந்த உணர்வின் தன்மை அணு உருவாகி அதையும் இனப்பெருக்கம் அதிகமாகும் போது அவர் பெற்ற வேதனையும் நமக்குள் வந்து விடுகின்றது. ஆக இதை போல வந்துடாது நீ வெளித்திரு. ஆக சிவன் ராத்திரி அன்று ஆக இருளுக்குள் இருந்து நாம் உயிரின் இணைவால் இணைந்து கொண்டாலும் முழுமையாக இருள் சூழ நெய்யா நிலையை இல்லாது தன்னை காத்திட வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்று நினைப்படுத்துவதுதான் இது. ஆக மனிதனின் வாழ்க்கையில் நாம் ரோட்டிலே செல்லப்படும் போது ஒருவன் இன்று பார்க்கின்றோம் ஆக்சிடென்ட் என்று அங்கே சிதறி கிடக்கும் உறுப்புகளை பார்த்த பின் நாம் உற்று நோக்கிய பின் நமக்குள் அறியாத அச்சமும் பதட்டமும் பயமும் அங்கே வருகின்றது. ஆக அவன் செதறுண்ட உணர்வின் தன்மை நமக்குள் அது எடுக்கப்படும் போது நமக்குள்ளும் அது உருவாகி சிந்திக்கும் செயல் எடுத்து எதற்கெடுத்தாலும் அது பதறும் நிலை வருகின்றது. ஆக அத்தகைய பதறும் நிலை வரும்போது அந்த சதைந்து சென்ற அந்த உடலில் இருந்து வெளிப்பட்ட அந்த உணர்வின் அலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நாம் உற்று நோக்கி அதனை உணர்வின் வித்தாக பதிந்து கொண்ட பின் அவனின் உடலில் விளைந்த வேதனைகள் உறுப்புகள் சிதைந்த இதே உணர்வுகள் நமக்குள் வந்துவிட்டால் நம்மை அறியாமலே உடற்கூறுகளை சிதைந்து கொண்டே இருக்கும். இது தீய வினைகள் என்று சொல்வார்கள். இது தவறில்லை, உற்று நோக்குகின்றோம், அது அறிந்து கொள்கின்றோம். இருந்தாலும் தீமையை விளைவிக்கும் உணர்வான நாம் உற்று நோக்கி உணர்வு வித்தாக விளைகின்றது. ஏனென்றால் இப்ப நாம் டேப் ரெக்கார்டில் இனிமையான பாடல்கள் பாடும்போது பதிவாகின்றது. அந்த பாடலை ரெக்கார்ட் மீண்டும் அது காந்த ஊசியில் இணைக்க பின் அதனுடைய நிலைகள் கேட்கிறது. நம்முடைய உடல்கள் அப்படியே அசைக்கின்றது. ஆக இனிமையின் நிலைகள் கொண்டு நமக்கும் முகம் மலர்கின்றது, மகிழ்ச்சியின் தன்மை மேல் ஓங்குகின்றது. அதே சமயம் வேதனை கொண்ட ஒரு பாடலின் தன்மை இசைக்கப்படும் போது அது நமக்குள் நம்மை எரியாமலே நம் உணர்வுகள் சோர்வடைகின்றது. அதே சமயம் ஒரு வீணையின் வாத்திய நிலைகள் சீராக வாசித்து இனிமையாக இருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நாதத்தை எழுப்பும் ஒரு நிலைகள் சுருதி மாறிவிட்டால் நம்முடைய நினைவலைகள் சிதைந்து விடுகின்றது, மகிழ்ச்சியின் தன்மை அப்போதே குறைந்து விடுகின்றது. ஆக இதை போன்றுதான் மனிதனின் வாழ்க்கையின் நிலைகளில் நாம் உயர்ந்து மகிழ்ந்து கொண்டிருப்பினும் இன்னொரு மனிதன் உடல் கூறுகள் சிதைந்ததை அதிலிருந்து சிதைந்த உணர்வுகள் வெளிப்படும் சதையின் தருணத்தில் எத்தகைய வேதனைப்பட்டு அந்த உணர்வின் அலைகள் வெளிப்படுகின்றதோ அதை சூரியன் காந்த சக்தி கவர்மை என்றால் அதை நாம் நுகர்மை என்றால் அந்த உணர்வின் சக்தியை நமக்கு இயக்குகின்றது. ஏனென்றால் எதை உற்று பார்த்தாலும் நம் உடலுக்குள் வினையாக பதிவாகின்றது. மீண்டும் அதனை நினைவுகொள்ளும் போது ஆக திரும்ப திரும்ப எண்ணிய பின் அது விதியாக மாறிவிடுகின்றது. ஆக அந்த விதியின் தன்னை முளைத்து வைத்த பின் நமது வாழ்க்கையில் ஒரு கணம் அச்சுத்த நிலைகள் மீண்டும் அது விதியாக மாறிவிட்டால் அந்த கெதியின் தன்மையில் நாம் அடிக்கடி பயம் வருவதும் இந்த நிலை ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்ற நிலை கொண்டு அதன் கெதியிலேதான் இயக்கும். இதை போன்ற மனிதனின் வாழ்க்கையில் உற்று நோக்கி ஊழ்வினையாக பதிவாகி அதுவே அது திரும்ப எண்ணும் போது விதியாக மாறி விதியின் தன்மை கொண்டு அந்த உணர்வின் மனங்கள் கெதியாக இயக்கத் தொடங்குகின்றது. அந்த கெதியிலிருந்து நாம் மனிதன் விடுபட வேண்டும். எதை கொண்டு? மதிகொண்டு. மதிகொண்டு இத்தகைய இருளை நீக்கிய நிலைகளை ஆக அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நமக்கு ஊழ்வினையாக பதிவு செய்ய வேண்டும். பின் அதனின் உணர்வை நினைகொண்டு அதை நாம் விதியாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் மனிதனின் விதிய மதி கொண்டுதான் நாம் மதிகொண்டு விதியை மாற்ற வேண்டும். ஆக நாம் மகரிஷிகள் அவர் உணவின் தன்மையை உணல் நஞ்சினை மாற்றி அவர் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி இன்று மின்வேழியை அதனின் கெதியில் இன்று சொல்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தன் மதியால் விதியை மாற்றி ஆக ஒளியின் சிகரமாக கெதியாக என்றும் எத்தகைய தீமையும் அதை தனக்குள் அழிகிறாது அந்த கெதியில் இன்று வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள். ஆக நாம் இப்போது ஒரு மனிதனின் பெயர்ப்படும் உணர்வினை ஊழ்வினையாக பார்த்து அதனின் உணர்வை விதியாக மாற்றி
ஆக எந்தகைய வேதனைப்பட்டதோ அதன் கதியிலே தான் நாம் வாழ்க்கை நிலைகள் இருக்கின்றது. இன்றும் சிலரை பார்க்கலாம், எதிர்பாராது பிறருடைய அதிர்ச்சியான கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது பலவீனமானவர்கள் அந்த உணர்வின் தன்னை நுகர்ந்து விட்டால், இப்ப சின்ன குழந்தைகளை யாராவது இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதாகும் இந்த பூதம் அந்த பூதம் என்று குட்டி கதைகளை சொல்லி பூத இயல்புகளில் பள்ளி பாடங்களில் இந்த படிக்கிற குழந்தையை ரொம்ப ரசித்து படிக்கின்றது. ஆனால் பத்திரிகையாளருக்கோ காசு சேருகின்றது. ஆனா படிக்கிற குழந்தைக்கோ புது புது நிலைகள் அது உணர்வை நுழைகின்றார்கள். படித்துக் கொண்ட பின் இருளை கண்ட பின் இதோ பூதம் அறிகின்றது. இரவிலே பார்க்கப்படும் போது தன்னை அறியாமலே பதிவு செய்த உணர்வுகள் அது விரியாக மாறி அதனுடைய கதியில் அஞ்சிக் கொண்டு இருப்பது. இந்த அச்சம் வரப்படும் போது இவர்கள் இதை பள்ளி பாடத்தில் கல்வி கற்கப்படும் போது அப்போ ஓரளவுக்கு இது எப்படி இந்த அச்சுறுத்தும் உணர்வுகள் கல்வி பாடம் படிப்பதை திரைமறைவாகுவதும் அதன் உணர்வால் தனக்குள் கண்ட பின் தனக்கு நடுக்கம் ஆகின்றது. ஆக தான் உற்று நோக்கி ஊழ்வினையாக மதிவாகி ஆக மற்றவர்கள் சொன்ன அந்த தீமை நிலைகளை ஊழ்வினையாக பதிவு செய்து பின் அது விதியாக மாறி அதனின் தன்மை கொண்டு வேடிக்கையாக பார்த்த நிலைகள் ஆக அது ரசித்து அதனுடைய நிலைகள் ரசித்துக் கொண்ட உணர்வுகள் பின் தன் கல்வியும் இழக்கச் செய்கின்றது. பள்ளிக்கு பரீட்சை காலம் வந்துவிட்டால் அவர்கள் போக மாட்டார்கள். கடின பாடங்கள் வந்தால் பயம் வரும், காய்ச்சல் வரும். இதுகளெல்லாம் அவர் உணர்வுகளில் அவர் அறியாத பதிவு செய்த நிலைகள் ஊழ்வினையாகி அது கதியாக மாறுகின்றது. இதை போன்றுதான் பெண்களில் பெரும்பாலானோர் மிகவும் தன் குடும்ப பற்றும் பாசமாக இருப்பார்கள். அதே சமயத்தில் ஓர் குடும்பத்தில் சிக்கலாகி அதன் வழிகளில் ஒருவருக்கொருவர் ஒரு மனக்கசப்பாகி இனி என்ன வாழ்க்கை என்று அவர்கள் என்னென்ன வகையில் துர்மணம் அடைய வேண்டும் என்ற நினைவினை செலுத்திவிட்டால் பின் இதிலிருந்து விடுபடும் நிலைகளில் அவர்கள் தன்னை மாய்த்துக் கொள்கின்றார்கள். இந்த உடலை விட்டு சென்று விட்டால் இங்கே கேட்கும் அதற்கு கேட்டுணரும் இந்த வேதனை அவருக்குள் நாம் இதிலிருந்து தப்பிவிடலாம் என்று எண்ணுவார்கள். ஆக இங்கே குடும்ப நிலைகள் கொண்டு இங்கே தற்கொலை செய்து கொண்டால் இந்த உடலின் ஆன்மா எதனை வெறுத்ததோ அதனை எவ்வாறு ஆனதென்றும் ஒருவருக்கொருவர் கலந்து உறவாடுவார்கள். ஆக அந்த உணர்வின் தன்மை அவர் உடலிலே விளைந்த நிலைகள் நாம் உற்று நோக்கும் போது இந்த உணர்வுகள் ஊழ்வினையாக பதிவாகி விடுகின்றது. பின் அதை பற்றி அடிக்கடி ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள். ஆக அது விதியாக மாறிவிடுகின்றது. பின் அதனின் நிலைகள் சிறு கோளாறு ஏற்பட்டால் அந்த குறைகளை நிவர்த்திக்கும் நிலையற்று ஒருவருக்கொருவர் என்ற பகமை உணர்வுகள் விளைந்து இது என்ன வாழ்க்கை என்று மீண்டும் இந்த இவரை தற்கொலை செய்து கொண்ட இந்த உணர்வை இவர்களில் அதை உருவாகி இந்த வாழ்க்கையில் என்ன என்ற நிலைகளை அவர்கள் இதே போன்ற நிலைகளை அதில் விளைந்த உணர்வுகள் வித்துகள் மாறி வருகின்றது. இதை போல சில குடும்பங்களில் பெண்களில் இதை போன்ற ஆய்கொண்டிருந்தது. இதை போன்றுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் எப்படியோ கடன் வாங்கி சில நிலைகளை உருவாக்கலாம் என்று இருப்பார். ஆக நாணயத்தை செலுத்தி விடலாம் என்று இருக்கும் தருணத்தில் எதிர்பாராத செலவினங்கள் வரும்போது காங்குனோர் கொடுக்க முடியவில்லை என்றால் பலவீனமான நிலைகள் உருவாகின்றது. ஆக அச்சுறுத்தும் உணர்வுகள் தனக்குள் ஊழ்வினையாக பதிவு செய்து இந்த உணர்வின் தன்மை மீண்டும் அதனை சிந்திக்கும் போது ஊழ்வினையாக மாறுகின்றது. ஆக ஊழ்வினை என்ற நிலைகள் விதியாக மாறிவிடுகின்றது. அந்த விதியின் தன்மை ஆன பின் எப்ப பார்த்தாலும் இவன் கேட்பார்களே அவர்கள் கேட்பார்களே என்ற நிலைகள் இங்கே அச்சுறுத்தும் நிலையில் வரும்போது அந்த கதியின் தன்மையில் தான் மற்ற எந்த தொழிலும் சீராக செயல்படுத்தும் முறை இல்லாது அது பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கும். ஆக அந்த கதியிலே தான் ஓடிக்கொண்டிருக்கும். அதே சமயத்தில் ஓரளவுக்கு மற்றவர்கள் வசதியுற்றோரை பார்க்கப்படும் போது இந்த கதியின் தன்னை அறியாதபடி தன்னை சோர்வடைய செய்வதும் ஆக மற்றவர்கள் எப்படியே இருக்கின்றார்கள். ஆக இதை தாங்காத நிலைகள் இது என்ன வாழ்க்கை என்றும் நாம் நல்லதுதானே செய்தோம் ஆனால் சந்தர்ப்பத்தால் இப்படி ஆகிவிட்டதே என்ற உணர்வு இதனின் கதியின் நிலைகள் கொண்டு மீண்டும் என்ன வாழ்க்கை என்ற உணர்வை அந்த கதி இப்படி திசை திருப்பி அவன் வாழ்க்கையை சூன்யமாக்கி விடுகின்றது. அதைத்தான் இன்றைய நிலைகளில் ஏராளமாக நடக்கின்றது. ஏழைகள் பார்க்கலாம், பத்திரிகை வாயிலாகவும் பார்க்கலாம். இதேபோல மற்றொரு உடலில் விளைந்த உணர்வுகள் நமக்குள் பதிவு செய்து நம்மை அறியாமலேயே இப்படி இயக்குகின்றது. நாம் தவறு செய்யவில்லை,
ஆனால் இதை போன்ற மனிதனின் வாழ்க்கையில் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் நம்மை இரு நிலைகளுக்கு அழைத்து சென்று விடுகின்றது. இதுபோல விதி நம்மை எரியாமலே ஊழ்வினை விதியாக மாறி அதனின் கதியாகவே இன்றும் பெரும்பாலானோர் இன்று வாழ்ந்து கொண்டுள்ளோம். ஆக சீராக ஒரு சிரமப்பட்டு நாம் வளர்த்து பொருளை சம்பாதித்திருப்போம். ஆனால் அதே சமயம் மகிழ்ந்து வரும் வேளையில் அதே சமயத்தில் குழந்தைகள் அதிகமாகிவிடும். ஆனால் இன்றைய நிலைகள் சீர்களை பார்க்கின்றோம். 3 குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தால் போரும். ஒரு பையன்தானே என்றிருந்தாலும் சர்க்கார் சட்டப்பிரகாரம் பெண்களுக்கும் பங்குண்டு என்ற நிலைகள் உண்டு. இருப்பினும் இந்த 3 பெண்களை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் இன்றைக்கு சாதாரண நிலைகள் கல்யாணம் செய்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 இல்லாதபடி ஒன்று நடக்காது. ஆக ஒரு சேலை, ஒரு துணிமணி, அதற்கு வேண்டிய நிலைகள் எடுத்து வர வேண்டும். ஒன்றும் இல்லை என்றாலும் பெண்கள் வைத்திருப்பவர்கள் எனக்கு அந்த ஒரு குறைந்தபட்சம் கல்யாணத்தை நீயே நடத்தி வை என்ற நிலைகள் சொல்லி அதற்கு வேண்டிய சீர்வரிசையெல்லாம் என்ன செய்யறது என்று கேள்வி கேட்டு எப்படியோ நாம் பெண் குழந்தை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் போன பின் இந்த உணர்வுகள் பணத்தை தேடி அடைந்து இல்லை என்றால் சோறும் வேதனை நிலைகள் பட்டு இதனின் உணர்வு கொண்டு மேலும் உடல் நோய் ஆகின்றது. பின் அந்த குழந்தையினுடைய இருப்பது எப்படியோ வாழ்ந்தால் போதும் என்று இருப்பினும் அதை கட்டி சென்ற பின் இந்த வேதனை விட்டே அங்கு முளைத்து அங்கு வாழ்க்கையில் குடும்பம் நிம்மதியற்ற நிலைகளும் வாழுகின்றது. இன்று நாம் மனிதர்களாக தான் வாழுகின்றோம். அதே சமயத்தில் பிறகு வரதட்சணை இவ்வளவு கேட்கின்றார் என்று எண்ணுகின்றோம். தன் குழந்தைக்கு கேட்கும் போது ஒரு விதமாக எண்ணுகின்றோம். ஆனால் மற்றவரிடத்தில் அதை காட்டிலும் அதிகமாக கேட்க விரும்புகின்றோம். இதை போன்று மனிதனின் உணர்வின் எண்ணங்கள் எதுவோ அது விதியாக மாறி ஊழ்வினையாக மாறுகின்றது. அந்த விதியின் தன்மையை நம்மை அறியாதபடி கொடூர செயல்களை செயல்படுத்தும் நிலையும் வருகின்றது. இதை போன்றுதான் மனிதனின் உருவான உணர்வுகள் வித்தாக மாறி இதனின் அலைகள் மீண்டும் தொடர்ந்து இந்த புவியிலே படர்ந்து கொண்டு உள்ளது. எவரேனும் இன்று வசதி உள்ளோரும் சரி வசதி அற்றவரும் சரி இதை போன்ற நிலைகளில் தன்னை அறியாத எத்தனையோ சிக்கல்கள் வந்து அது ஊழ்வினையாக மாறி அதே சமயத்தில் அது விதியாக மாறி அதனின் கதியிலேதான் இவர்கள் வாழ்க்கையுடைய நிலைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்கு அமர்ந்துள்ள கேட்டுள்ளோர் உணர்வுகளிலும் எடுத்துக்கொண்டால் 100க்கு 100 அப்படியே இருக்கும் என்றும் சந்தேகமே இல்லை. இங்கு அமர்ந்துள்ளோர் அத்தனை பேரும் இந்த நிலையில் சிக்கின்றவர்கள் தான். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றுதான் நாம் எண்ணி வருகின்றோம். ஆனாலும் நாம் எண்ணுவோம், நாம் ஒரு நிலையை எப்படி இது மீட்டி விடலாம் என்று எண்ணுவோம். ஆனால் நம்மை அறியாமலேயே பல நிலைகள் உருவாகி விடுகின்றது. ஆக நமக்குள் நாம் கேட்டறிந்த தீமையின் தன்மைகள் வித்தாகி அதனின் தனக்கு அதாக ஊழ்வினையாக இருப்பினும் அது விதியாக மாறி அதனின் கதியிலேதான் நம்மை இயக்கிக் கொண்டு உள்ளது. இதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் எவ்வாறு எதனை வைத்து நாம் மீள வேண்டும் என்ற நிலைகளை மேலும் தன்மையை நமக்குள் வளர்த்திடல் வேண்டும். இதைத்தான் அருண் ஞானிகள் காட்டிய நிலைகளை இவை அனைத்தும் நாம் தவறு செய்து வரவில்லை. வாழ்க்கையில் கேட்டறிந்த பார்த்துணர்ந்த உணர்வுகள் நமக்கு பதிவாகி அது ஊழ்வினையாகி அதுவே செயலாக்கப்படும் போது விதி என்ற நிலைகள் மாறி கதி என்ற நிலைகள் இன்று இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எவ்வாறு மீள்வோம் என்று மீள முடியும் என்ற நம்பிக்கையில் நான் இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளோம். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்குத்தான் இப்போது இதை போன்ற நிலைகளை எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அதனின் நிலைகளிலிருந்து மீளும் வழி தெரியாது. ஆக நாம் வேதனை கொண்ட நிலைகள் கொண்டு நாம் ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில் செய்யப்படும் போதும் நாம் வேதனையுடன் இன்னைக்கு ஒரு பலகாரமே சுடுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். வீட்டில் உள்ள சிரமங்களை எண்ணி அவர்கள் அதற்கு முன் பலகாரத்தை சுற்றி நல்ல வியாபாரம் ஆகிக்கொண்டிருக்கும். ஆனால் இத்தகைய சிக்கலான நிலை வரும்போது அது சமையல் செய்தோ அல்லது ஓட்டல் வைத்தோ நடத்தினாலும் இவர்கள் செய்வது அனைத்தும் சுவையற்றதாக மாறிக்கொண்டிருக்கும். காரணம் உணர்வின் தன்மையை நுண்ணி அலைகள் மாற்றி சுவையை மாற்றிவிடும். ஏனென்றால் நம் கையில் இருக்கக்கூடிய உணர்வு அதே சமயம் இந்த உணர்வு நாம் உணவாக உட்கொள்ளும் போதும் நமக்குள் சுவை அறியும் தன்மையை இழந்திருக்கும். ஆக நாம் சுவை அறிய முடியாது. ஆக அந்த சுவையை பார்த்தால் நமக்கு ஒத்திருக்கும். ஆனால் மற்றவருக்கு இது சுவையற்றதாக இது மாறும். இதே போன்ற நிலைகளைத்தான்
இந்திய நிலைகள் நமக்குள் வரும் மகிழ்ச்சி இழந்து நாம் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளோம். இதனை மாற்றுதல் வேண்டும். ஆக மனிதனுக்குண்டான 6வது அறிவின் தன்மையை நாம் மதிகொண்டுதான் இதை மாற்ற வேண்டும். ஆக தன் மதிகொண்டு விதியை மாற்றி ஆக தன் கதியில் இன்றும் ஒளியின் சுடராக வாழ்ந்து கொண்டிருக்கும், அது கதியின் வரிசையில் இன்று உமிழ்த்துக் கொண்டிருக்கும் அந்த சக்தி வாய்ந்த உணர்வலைகளை நாம் பெற வேண்டும். ஆக இதை போல அது பெறுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. ஆக அது நமக்குள் கூர்ந்து கவனிப்பதும் மிகவும் நல்லது. இதனை பதிவு கொண்டால் ஊழ்வலையாக பதிவாகின்றது. மீண்டும் மீண்டும் இதை போல நாம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த மகரிஷிகள் தன் வாழ்க்கையில் இருளை போக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றினார்கள். அதனை அவர்கள் சென்ற பாதையில் உங்களுக்குள் இந்த உண்மையை உணர்த்தப்படும் போது இதை மீண்டும் பெற வேண்டும் என்று எண்ணினாலே போரும். அதுவே விதி என்ற நிலைகள் கொண்டு அது உருமாறி ஆக அதன் கதியில் நமக்குள் தீமையை அகற்றும் சக்தியாக நம் நினைவாற்றல் சென்று அடிக்கடி அந்த சப்த ரிஷிகளை எண்ணி அந்த உணர்வின் ஆற்றலை நமக்குள் பெருக்கி நம்மை அறியாத வந்த இந்த தீமையான நிலையை கிரிமாற்றி ஆக விதியின் தன்மை கொண்டு அழியா ஒளி சரீரம் பெறுவதும் இந்த வாழ்க்கையில் வரும் இருள் சூழ நிலையும் இதை நீக்கிவிட்டு நமக்குள் தெரிந்திடும் நிலை கொண்டு தன் வாழ்க்கையில் மனம் மகிழும் நிலைகளும் இங்கே வரும். அந்த நிலைகள் பெறச் செய்வதற்குத்தான் மகரிஷிகள் காட்டிய அருள் வழியில் நாம் அனைவருமே பெற முடியும். ஆக 6வது அறிவு கொண்டு நாம் வயலை பண்படுத்துகின்றோம். அதில் இருக்கக்கூடிய மற்ற வேண்டாத பயிரினங்களை அழிக்கின்றோம். ஆனால் அதே சமயம் தெளிந்த வித்தினை ஊன்றுகின்றோம். அது மீண்டும் அது வந்தாலும் அதை அகற்றுகின்றோம். அதற்கு நீர் ஊற்றுகின்றோம். அந்த தாவர இனங்கள் சோர்வடையும் போது அதற்குண்டான உரத்தை இட்டு அதை நாம் விளை வைக்கின்றோம். இது போன்றதால் மனிதனின் வாழ்க்கையில் நமக்குள் உயர்ந்த குணங்கள் மனிதனால இது போன்ற தடைப்பட்டு கலைகள் முளைத்து நாம் நல்ல எண்ணங்களை செதறச் செய்யும் வேளையில் அருண் ஞானி உணர்வுகள் நாம் நுகர்ந்து நமக்குள் தீமை விளைவிக்கும் உணர்வுகளை நாம் அகற்றல் வேண்டும். இந்த முறையை காண்பதற்குத்தான் அருண் ஞானிகள் இந்த உயிரணு தோன்றிய நிலைகள் கொண்டு மனிதனான உருவான பின் இந்த ஒவ்வொரு செயல்களுக்கும் உயிரை கடவுளாக வைத்து அதனின் செயல்களை எண்ணங்களை தெய்வமாக வைத்து காட்டினார். ஆகவே அந்த உணர்வின் தன்மையை நாம் உணர்வதற்காக தான் நாம் கண்ணை நமக்குள் கண்ணனாகவும் பார்த்த சாரதி நாம் ஒன்றை பார்த்து அந்த உணர்வின் தன்னை உயிருடன் உணர்ந்து அந்த உணர்வின் தன்மையாக சாரதியாக நாம் எண்ணமே வழிநடத்தி செல்கின்றோம். ஏனென்றால் இந்த நினைவின் ஆற்றலை கண்ணால் கவரப்பட்டு அது உயிரால் உணர்வுடன் இயக்கப்படும் போது உயிர் இயக்கி அதன் உணர்வின் செயலாக அந்த உணர்வை சாரதியாக இருந்து அன்றைய வாழ்க்கையை வழிநடத்துகின்றது. இதனால் காரணப்பேரை வைக்கின்றார்கள். ஆக இதை போல நாம் எண்ணிய நிலைகளை இயக்கும் நிலையை ஈசன் என்று வைத்து நாம் எண்ணக்கூடிய உணர்வின் தன்மை அது இயக்குகின்றது. ஆகவே இயக்கின் தன்மை கொண்டு தனக்குள் அது உணர்வின் தன்மை உடையப்படும் போது அதை என்று பிரம்மமாக சிருஷ்டிக்கிறது என்று காரணப்பேரை வைத்து பிரம்மா என்று வைக்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் ஈர்க்கும் சக்தியை காந்தத்தை லட்சுமி என்று வைக்கின்றார்கள். ஆக ஒரு விசைசெடி அதனின் காந்தத்தின் சக்தி அது நுகரப்படும் போது அந்த விஷத்தின் தன்மையை தான் சீதா லட்சுமி சுவையின் தன்மை கொண்டு அந்த காந்தம் தனக்குள் அந்த சுவையை வளர்த்துக் கொள்வது என்று பேர். இதற்கெல்லாம் காரணத்தை ஆக இதை போன்று ஒவ்வொரு உணர்வின் செயல்களை நாம் மனிதன் உணரும் நிலைகளுக்காக ஆக ராமயானம், மகாபாரதம், கந்த புராணம், சிவபுராணம், விநாயக புராணம், தேவி புராணம் என்ற நிலைகளை தெளிவாக தனது மனிதனின் வாழ்க்கையில் இதை அறிந்துணர்ந்து தீமைகளை எவ்வாறு அகற்ற வேண்டும் என்றுதான் காவியங்களை படைக்கின்றார்கள். ஆகவே இந்த ஈசன் என்ற நிலையில் நமது உயிர் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை உருவாக்கி விடுகின்றது என்ற நிலையும் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை கண் வழிகாட்டுகின்றது. ஆக எண்ணீரை உயிர் இயக்குகின்றது. இந்த உணர்வின் சத்தை உடலாக மாற்றுகின்றது. இதை போன்ற நிலைகளை நாம் அறிவதற்காக காரணப்பேர்களை வைத்துதான் இதை காட்டுகின்றார். இதிலேதான் இன்று நாம் தீய நிலைகளை தீய தெய்வங்களாக காட்டுகின்றார்கள்.
இன்று மாடசாமி, சுடலை மாடன் என்ற நிலைகளில் ஆக தீயதின் தன்மையை நாம் நுகரப்படும் போதும் நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வுகளை பொசுக்கி விடுகின்றது. அதுல கடும் நோயாக வேதனைப்படுகின்ற இதற்கு பேர் சுடலை மாடன். ஆக பிறருடைய நிலைகளை வேதனைப்படுவதை நாம் சதிப்போ அது நுகர்ந்து பார்த்தோம் என்றால் அவர் உடலிலே வேதனை உணர்வை நாம் நுகரப்படும் போதும் அது தனக்குள் வந்து வேக வைக்கின்றது என்ற நிலையையும் அங்கே அது புற்று பார்த்த நிலைகள் ஊழ்வனையாக மாறி அதனை சுடலை மாடன் என்று வைக்கின்றார். ஆக கருப்பணசாமி என்று வைக்கும்போது அதன் அருகிலே மோப்பநாயை வைத்திருப்பார்கள். ஆக நாம் ஒருவர் என்ன செய்கிறார் என்று நுகர்ந்து பார்த்தால் அதனின் உணர்வை நுகர்ந்த பின் நமக்குள் நாம் அறிவின் தன்மை மங்கி நாம் செய்வது அறியாது நாம் பிறரை பழிதீர்க்கும் உணர்வின் செயலை உருவாக்கி விடுகின்றோம். இதுபோன்ற நிலைகள் நமக்குள் உருவரும் நிலைகளிலிருந்து நாம் எவ்வாறு நமக்குள் நுகர்ந்த உணர்வுகள் தெய்வமாக செயல்படுகிறது என்ற நிலையை தெளிவாக தெளிவு காட்டி வருகின்றார்கள். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீளுதல் வேண்டும். இதைத்தான் நாம் மனிதனில் விளைந்த உணர்வுகள் அனைத்தும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நமக்குள் விளைந்த நிலைகளையும் இந்த அலைகளாக படர்கின்றது. உற்று பார்த்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகி விடுகின்றது. இதை போல நமக்குள் விளைந்த உணர்வுகள் எதுவோ அது அலையாக படர்கின்றது. இதை போன்றுதான் நாம் சமையல் செய்ய நாம் மற்றதை எடுத்து உணவாக உட்கொண்டாலும் அதிலே கழிவுப் பொருளுடன் கலந்து நல்ல பொருள்களும் வந்து விடுகின்றது. ஆக இதை வராகன் என்ற பன்றி ஆக தனக்குள் நல்லவைகளை மட்டும் நுகர்ந்து எடுக்கின்றது, தீமைகளை அகற்றி விடுகின்றது. அவ்வாறுதான் பரிணாம வளர்ச்சியில் வந்த நாம் அதனை அகற்றிவிட்டு தீமையை அகற்றும் உணர்வை நுகர்ந்து ஆக அதே நல்ல உணர்வை நுகர்ந்து கொண்ட பின் தான் மனிதனாக உருவாக்குகின்றது. ஆக மனிதனான பின் தீமை எது நன்மை எது என்று உணர்ந்தறிந்து செயல்படும் தன்மை பெற்றவன் மனிதன். ஆகவே தீமையை அகற்றத் தெரிந்த நாம் தீமைகள் அகற்றாவிடில் நமது உணர்வுகளில் அது தீமைகள் விளைந்து மீண்டும் நாம் இழிநிலை சரீரத்துக்கு அழைத்து செல்லுகின்றோம்.